எல்லா இன்டர்வியூலும் எப்படி செலக்ட் ஆகிறது அப்படின்ற வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்க வேண்டிய வளர்த்துக்க வேண்டிய ஒரு சில மைண்ட் செட் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். ஏபின்னு 2 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கப்போ இன்டர்வியூர் கேட்கிறாரு, ஒருவேளை அன்பார்ச்சுனேட்லி நீங்க இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகல அப்படின்னா என்ன நினைப்பீங்கன்றத சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து மூஞ்ச கொஞ்சம் சேடா வச்சுக்கிட்டு, அன்பார்ச்சுனேட்லி நான் ஒரு நல்ல கம்பெனில செலக்ட் ஆகல, ஸோ இட்ஸ் மை பேட் லக் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பி கிட்ட இதே கொஸ்டினை கேட்கறாங்க. பி சிரிச்சுக்கிட்டே லைட்டா சிரிச்சுக்கிட்டு, அன்பார்ச்சுனேட்லி உங்களோட பேட் லக், நீங்க ஒரு நல்ல கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிடுவாரு. ஸோ இதுல ஏவா இருக்கணுமா பியா இருக்கணுமானா நீங்க என்னவா இருப்பீங்க? மோஸ்ட்லி நான் எல்லாருக்கும் கொடுக்குற சஜஷன், நானும் சரி எப்பயுமே பியா இருக்கணும்னு தான் நினைப்பேன். தட் மீன்ஸ் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட்டோட இருங்க. ஸோ அதுதான் அஸ் ஹெச்ஆரா நான் நிறைய பேருக்கு கொடுத்த சஜஷனும் கூட, கான்ஃபிடென்ட்டோட இருங்க. கான்ஃபிடன்ஸுக்கு அடுத்து பி ரெடி ஃபார் அக்செப்ட் த ரிஜெக்ஷன்ஸை நினைச்சு என்னைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. அதை நினைச்சு, ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு 300-400 இன்டர்வியூஸ் கிட்ட நான் அட்டன் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஹெச்ஆரா இல்லாம இன்டர்வியூக்குன்னு போய் அட்டன் பண்ணி இவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருப்பேன். எந்த இடத்துலையுமே என்னோட கான்ஃபிடன்ஸை நான் லூஸ் பண்ணதில்லை. அதே தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறவங்களுக்கும் சொல்லுவேன். அடுத்தது, எவ்ரிஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் எபிலிட்டி. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டிஃப்ரெண்டான எபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிற எனக்கு அந்த கம்பெனி சூட்டபிளா இருக்குமா அப்படின்றதையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா சில இடத்துல நான் செலக்ட் ஆகிட்டு உள்ள போய் அதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேயாட்டிக்கான சுச்சுவேஷன்லாம் நான் உட்காந்துருக்கேன். அப்பெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன், ஆனா பாவிகளா இதுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஆல்வேஸ் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ரெடி டு அக்செப்ட் த மிஸ்டேக்ஸ் ஆர் ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ ஒருவேளை அது ஒரு ஸ்கில் செட்டால இல்லைன்னா ஒரு நாலேஜால அது லேக்கா இருக்கு, அதனால செலக்ட் ஆகல அப்படின்னா அது என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அவ்வளவுதான்.